உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கூட உங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல ஒரு தருணத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் வணங்குகிறேன். அவரிடத்துல நான் என்னோட நன்றிகளை தெரிவிக்கிறேன். உங்களிடத்திலும் நன்றியை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கைகள்ல, உங்களுடைய காரியங்கள்ல ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் தேவனுடைய வாக்கு தத்தங்களை, அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. மியூட் எடுத்துட்டு பாருங்க. எனக்கு ரொம்ப ஒரு ஆசை என்னன்னா, ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு ஒரு குரூப் இருக்கணும்னு. ஹல்லேலூயா. ஆமா, அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் பார்க்கிற இந்த ஆன்லைன் இந்த மாதிரி இதுல எல்லாம் இருக்கும் பொழுது ரொம்ப பெரிய கஷ்டம். சிலருக்கு அது ஓகே. ஏன்னா வீடியோ இந்த ரீல்ஸ்லாம் போடுறவங்களுக்கு, யூடியூப் மக்களுக்கு ஒருவேளை அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெறும் பிளாக்கான ஸ்கிரீனை பார்த்து, அந்த கேமராவை பார்த்தே எல்லாரும் இருக்கிற மாதிரி பேசி பேசி பழகினவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு நான் உண்மையிலே ஆச்சரியப்படுறேன். ஆனா எனக்கு அந்த மாதிரியான ஒரு பெரிய கஷ்டம். அதனால பாருங்க, நல்ல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம கூடி வருகிறோம். அப்ப we should take time டு என்கரேஜ் ஒன் அனதர். நம்மளை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு நம்பிக்கை. ஆண்டவருடைய பிள்ளைகள் கூடி வருகிறத ஆண்டவர் இப்படி எல்லாம் சொல்றார். அதெல்லாம் முக்கியம். நம்மளை பார்க்கறது ரொம்ப முக்கியம், நம்மளை கேட்கறது ரொம்ப முக்கியம், உங்களுடைய ரியாக்ஷன்ஸை பார்க்கறது ரொம்ப முக்கியம். அதனால எப்போதுமே அந்த முயற்சிகளை நீங்க எடுக்கணும். மீட்டிங்ஸ்க்கு வரும் பொழுது அந்த முயற்சிகளை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும்படிக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைய தினத்திலும் கூட முடிவு வரைக்கும் நீங்க இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஏன்னா இன்றைய தினத்துல கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப ஒரு வல்லமையான வார்த்தை. ரொம்ப இன்டென்ஸா ஆண்டவருடைய காரியங்கள், ரொம்ப ஆழமான சில காரியங்களை, ரொம்ப புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவனுடைய மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. கூடியிருக்கிற கொஞ்சம் பேரா இருந்தாலும், ஏன்னா நமக்கு இந்த மே மந்த்ல நிறைய பேர் நீங்க சொன்னபடி நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய வெளியில போகிற வேண்டிய காரியங்கள் அப்படிலாம் இருக்கும். நிறைய பேர் வெளியில போயிருப்பாங்க. ஆனா கூடி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஆண்டவர் நமக்காக சில காரியங்களை தெரிந்து வைத்திருக்கிறார், திட்டங்களை வைத்திருக்கிறாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். பாருங்க, இன்னைக்கும் கூட வேதத்தை ஒரு காலையில ஒரு 6 to 7 எங்களுக்கு ஒரு பிரேயர் இருக்கு. நாங்க சேர்ந்து நாங்க ஜெபிப்போம். அதற்கப்புறம் அதுக்கு அப்பத்துல இருந்து அந்த 7 அதுல இருந்து கொஞ்ச நேரம் அப்படி ஒரு கேப், அவ்வளவுதான். அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் உட்கார்ந்து இந்த செய்திக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல நான் கேட்டதெல்லாம் ஒரு ஆண்டவரை எனக்கு தெரியாது. நான் நிறைய காரியங்களோடு கூட, நிறைய எனக்குள்ள சில கேள்விகளோடு கூட வரலாம், நிறைய எதிர்பார்ப்புகளோடு கூட வரலாம், நிறைய விதமான எண்ணங்களோடு கூட வரலாம். ஆனா ஃப்ரெஷ்ஷா நீங்க சில காரியங்களை என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. என்னோடு கூட அப்பா எனக்கு நீங்க இடைப்படுங்க, எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான விதத்துல கர்த்தருடைய வார்த்தைகள் வித்தியாசமா ஒரு காரியங்கள்ல ஆண்டவர் பேசினதை அப்படியே யோசித்து பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நம்பிக்கை ஊட்டும் விதமாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடிக்கடி அப்பா, நான் எதையோ ஒண்ணு நினைச்சிட்டு, நான் ஒன்னை எடுத்து நான் பிடிச்சிட்டு நான் அப்படியே அந்த லைன்ல போக விரும்பல ஆண்டவரே. அப்படியே ஃப்ரெஷ்ஷா வர இன்னைக்கு அப்பா வருகிற மக்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீங்க பேசணும். ஹல்லேலூயா. கூடியிருக்கிறவர்களுக்கு தேவையான மன்னாவை கொடுக்கணும். எனக்கும் தான், நானும் உங்களோடு கூட கூடி இருக்கிறேன். ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்ப எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை, எங்களுக்கு தேவையான காரியங்களை, சத்தியங்களை எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. நான் ஒரு கிளீன் ஸ்லேட் மாதிரி அப்படியே உங்ககிட்ட என்னுடைய கருத்தை நான் கொடுத்துறேன், என்னுடைய எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன், என்னோட கூட நீங்க பேசுங்க என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 7 மணில இருந்து ஒரு 10-11 மணி வரைக்குமே உண்மையிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் அதை எல்லாம் தியானிக்கும் பொழுது உண்மையிலே மகத்துவமான வார்த்தைகள், அவருடைய நடத்துதல், அவருடைய காரியங்கள், அவருடைய காரியங்கள், அவருடைய கிரியைகளை புரிந்து கொள்ளும் பொழுது தேவன் பெரியவர் என்பதை புரிந்து கொள்ள அது ஏதுவாயிருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விருக்கிற காரியம் தேவனுடைய கிரியைகள். ஹல்லேலூயா. எல்லாரும் மியூட் எடுத்து சொல்லுங்க. தேவனுடைய கிரியைகள் சொல்லுங்க. தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய கிரியைகள். The works of God, the works of God. தேவனுடைய கிரியைகள், அவருடைய வேலை, அவருடைய கிரியைகள், அவருடைய கிரியைகள் அப்படி நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய கிரியைகள், தேவனுடைய கிரியைகள் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஒர்க்ஸ், ஆண்டவருடைய வேலைகள், ஆண்டவருடைய மகத்துவமான கிரியைகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது
அவருடைய கிரியைகளை நம்ம படைப்புல பார்க்க முடிகிறது இல்லையா? ஆதியாகமத்துல நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது அவர் ஒருவராய் அவர் வார்த்தையினால இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறாராம். அவர் இந்த வானத்தை விரிக்கிறாராம். அவர் காரியங்களை பண்ணுகிறாராம். வார்த்தையினால எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார் என்று சொல்லி அவருடைய கிரியைகளை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, ஒரு முக்கியமான சத்தியம். ஐ வாண்ட் எவ்ரி ஒன், இங்க இருக்கிற 9 பேர், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க கூர்ந்து கவனிக்கும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு சத்தியங்களாக கர்த்தர் நமக்கு பேசுகிறார். the works of God, அவருடைய கிரியைகளை நம்ம படைப்புல பார்க்கும் பொழுது அது ஆச்சரியமா இருக்குது, அது அதிசயமா இருக்குது. அவர் அப்படி வார்த்தைய சொல்லி அவர் சிருஷ்டிப்பின் தேவனாய் இருக்கிறார். ஒருத்தர் எடுத்து வாசிங்க சங்கீதம் 66ல 3வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 66:3 வாசிங்க. சங்கீதம் 66 அதில் 3வது வசனம். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறீர்! உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஆமென். தேவனை நோக்கி பாருங்க, உம்முடைய கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறீர். அவருடைய மகத்துவமான வல்லமையின் நிமித்தம், வல்லமையின் நிமித்தமே அவருடைய காரியங்கள், அவருடைய கிரியைகள், அவருடைய வல்லமையின் நிமித்தமே இந்த சத்துருக்கள்லாம் என்ன தெரியுமா ஆயிருவாங்க? இச்சகம் பேசி அடங்குவார்கள். உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த அந்த காரியங்கள், அந்த அந்த சத்தங்கள், அந்த சத்துருக்களின் இச்சகங்கள், அந்த பிசாசு போட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் என்ன ஆயிடும்? அது அடங்கி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக, உங்க குடும்பங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் தேவனுடைய அந்த கரத்தின் கிரியைகள், அந்த வல்லமைகளை நம்ம புரிந்து கொள்ள அது இச்சகம் பேசி அது அடங்கி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சிருஷ்டிப்புல பார்க்கிறோம், அவருடைய படைப்புல பார்க்கிறோம், அவருடைய கரத்தின் கிரியைகள் எப்படி இருக்குதா? அதை பார்க்கும் பொழுது அவரை பார்க்கிறோம். ஓ, இவ்வளவு பெரிய பயங்கரமான தேவனா, இவ்வளவு பெரிய மகத்துவமான தேவனா, இவ்வளவு பெரிய நம்ம ஆராதிக்கிற தேவன் என்னமோ நம்ம அப்படியே நம்ம அப்பான உடனே நம்ம கொஞ்சம் அப்படி ரொம்ப உலகத்துல இருக்கிற ஒரு காரியத்தை போல நம்ம யோசிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர். எப்படி பெரியவர்? அரசாட்சியிலும் அவர் தான் ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. பாருங்களேன், ஏசாயா 45ல 12வது வசனத்தை வாசிங்க. அந்த ஃபர்ஸ்ட் கிரியைகளை வாசிச்சுட்டு நீங்க வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 45:12. நான் பூமியை உண்டு பண்ணி, நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையும் நான் கட்டளையிட்டேன். பாருங்க, இவரு இந்த படை, நான் சொன்னது போல இந்த படைப்புல அவர் எப்படி படைக்கிறார் பாருங்க. நான் பூமியை உண்டு பண்ணி, நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை என்ன பண்றேன்? சிருஷ்டித்தேன். நான் தான் அப்படிங்கிறார் ஆண்டவர். நான் பூமியை உண்டு பண்ணி அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் அந்த வானங்களை விரித்தன. புடவைய விரிக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. வானங்களை என்ன பண்றாராம்? அவரு விரித்திருக்கிறாராம். அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். வார்த்தையினால சூரியன் உண்டாக கடவுது, சந்திரன் உண்டாக கடவுது, இப்படி நடக்க கடவுது, அப்படி நடக்குது. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர்ன்றதை நீங்க புரிந்து கொள்ளணும். பூமியை உண்டு பண்ணி அது மேல இருக்கிற மனுஷனை அவர் படைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாரா? வானங்களை விரிச்சிருக்கிறாரா? இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, சயின்ஸ்ல ஒரு ரீசெண்ட் நியூஸ் சொல்லுது, நம்ம என்னென்னமோ நம்ம பார்க்கிற இந்த வானம், பூமி, இந்த கேலக்சி, இந்த ஒரு பெரிய பெரிய இந்த சத்துவங்கள், இது எல்லாம் பாக்குறோம், எல்லாமே ஒரு ஷீட் மாதிரி இருக்கான். என்னவோ பாருங்க, கண்டுபிடிச்சிட்டே இருப்பான், கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்பேற்பட்ட அனந்த ஞானம் மிக்கவர். அவர் படைச்சதை நம்ம இன்னமும் ஒண்ணு ஒண்ணா பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். இன்னும் கண்டுபிடிச்சு தீர முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்ணிருக்கிறாரா? அவர் கரங்களை நினைச்சு பாருங்களேன். நீங்க ஒரு புடவைய, நீங்க தான் ஒரு துணிய இப்படி விரிக்கிறதுலயே எனக்கு ரொம்ப கஷ்டம். அதுல கசங்காம அப்படி இது பண்ணி எனக்கு ஒன்னும் பெருசா அப்படி விரிக்கிறதுக்கு. ஆமா, அவர் என்ன பண்றாரா?
நம்ம பாக்குற வானம் எங்க இருந்து எங்கேயோ இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் வானத்தை பாக்குறோம். ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போனாலும் வானத்தை பாக்குறோம். ஹல்லேலூயா. அத வானங்கள் அவர் என்ன பண்றாரா? விரிச்சிருக்கிறாரா, விரித்திருக்கிறாரா. நினைச்சு பாருங்க, அப்படின்னா எவ்வளவு பெருசா இருப்பார், எவ்வளோ பெரிய தேவனா இருப்பார். என்னுடைய மகளுக்கு நான் அடிக்கடி சொல்லும் பொழுது, அவர் பெரியவர்னா எவ்வளவு பெரியவர் அப்படின்னு கேட்கும் பொழுது, வானத்துல இருக்குது அவர் தலை, பூமியில இருக்குது அவரோட காலு, அப்பனா அவர் எவ்வளவு பெருசு, ஓ அவ்வளோ பெருசா அப்படின்பா. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட பெரிய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வானங்களை விரித்திருக்கிறாரா, அவைகளின் சர்வ சேனையும் அவர் கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் பாருங்க, அவருடைய கிரியைகளை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் அரசாட்சியிலும் எல்லாவற்றிலும் அவர்தான் தலைவரா இருக்கிறார். அவர்தான் இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்கிறோம் தமிழ்நாட்டுல அப்படி இப்படி பல திருப்பங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா நமக்கு ஒண்ணு புரியணும், அரசாட்சி செய்கிறவர் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 45வது அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சாரி, 44வது அதிகாரத்துல 28வது வசனத்தை வாசிங்க. 44:28. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். இந்த கோரேஸ் என்பவன் ஆண்டவரை அறியாத, அதாவது he is not a Jew, ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன் தான். ஆனா ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவருடைய தேவனுடைய கிரியைகள், the works of God அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவர் படைப்புல, சிருஷ்டிப்புல, அரசாட்சியில நம்ம எதெல்லாம் பெருசா பாக்குறோமோ, எதையெல்லாம் நம்ம ஐயோ இதெல்லாம் எப்படி ஆகும்னு பாக்குறோமோ, ஆனா நமக்கு ஒண்ணு நம்ம புரிந்து கொள்ளணும், எல்லாம் அவரோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோரேசை எழுப்பி ஆட்சி எல்லாமே அவர் பண்றாரு. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் அரசாளுகிறார். நம்மளுடைய ராஜா தான் ராஜா. ஹல்லேலூயா. எல்லாரும் பாருங்க, 45:1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. பாருங்க, சொல்றாரு ஆண்டவர், நான் உன்னை அழைச்சிருக்கிறேன்ப்பா, நீ இந்த காரியங்கள்லாம் நீ என்ன பண்ற, நீ இதெல்லாம் பண்ணும்படிக்கு நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன்னு. பாருங்க, யாரா இருந்தாலும் தேவன் அரசாளுகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள்ல நம்ம புரிந்து கொள்வது அவசியம். படைப்புல, சிருஷ்டிப்புல, அரசாட்சியில, இப்படி எல்லாவற்றிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவராயிருக்கிறார். அவர் ராஜரீகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். He is a sovereign God. Hallelujah, ஹல்லேலூயா. ஏசாயா 45வது அதிகாரத்துல 18வது வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம், வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல், வானங்களை சிருஷ்டித்து பூமியை சிருஷ்டித்து அதை சும்மா வெறுமையா இருக்க சிருஷ்டிக்காம அதுல என்ன பண்றாரா, அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறவராது, நானே கர்த்தர், வேறொருவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வானங்களை படைச்சு பூமியை படைச்சு அந்த பூமியை குடியிருப்புக்காக அதை என்ன பண்றாரா, காரியங்களை பண்ணி, இப்ப நம்ம பூமியில குடியிருக்கிறோம்னா அதை ஆண்டவர் பண்ணி இருக்கிறாரு. அது குடியிருப்பதற்கு ஏற்ற விதமா காரியங்களை எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீங்களும் நானும் தண்ணி வேணும், ஓகே, தண்ணி கொடுத்திருக்கிறாரு. காற்று வேணும், காற்றை கொடுத்திருக்கிறாரு. வேற ஏதாவது கிரகத்துல போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது, பூமி குடியிருப்புக்கான இடமாக படைக்கப்பட்டு இருக்குது. எவ்வளவு அழகா படைச்சு வச்சிருக்கிறாரு பாருங்க. காற்று வேணும், நமக்கு வெப்ப தட்ப நிலைமைகள், நமக்கு சீதோஷண நிலைமைகள் வேணும். அது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து அவர் அழகா படைத்து வைத்திருக்கிறார். He is the sovereign God. அவர் கை மீறி ஏதோ போயிருச்சா,
அவர் கை மீறி எல்லாம் காரியங்கள் நடந்துட்டு இருக்குதா, அவர் அறியாம ஏதாவது நடந்துட்டு இருக்குதா அப்படின்னா எதுவுமே நம்ம வாழ்க்கையிலோ நம்ம படைப்புலையோ நம்ம அரசாட்சியிலையோ நம்ம எதுலயுமே அவர் கை மீறி அவருக்கு தெரியாம இல்லைன்னா அவருக்கு முடியாம அப்படிலாம் எதுவுமே இல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன்னா அவரை கட்டுப்படுத்த யாராலும் முடியாதாம். அவர் நினைத்ததை செய்வார். நான் நினைத்தது நடக்கும், நான் நிர்ணயித்ததை நிறைவேற்றுவேன்றாரு. ஆண்டவர் நினைத்ததை தடுப்பதற்கு யாராலும், எந்த மனிதனாலும், எப்பேற்பட்ட சக்தியா இருந்தாலும் பிசாசா இருந்தாலும் யாராலையும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஹalleluya. அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹalleluya. 44 அதுல 21 22 வாசிச்சோன்னா அப்பேற்பட்ட தேவன் சொல்றாரு பாருங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நீ நென, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹalleluya. அவர் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். நம்ம நான் பாருங்க, இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்வது அவசியம். புரிந்து கொள்வது அவசியம். நம்ம அநேக வேலைகள்ல எதையோ பார்த்து பயப்படுறோம், அலறி போயிடுறோம். நம்ம பிரச்சனைகளை பார்த்து, வியாதிகளை பார்த்து, கஷ்டத்தை பார்த்து, துன்பத்தை பார்த்து, இல்லைன்னா மனிதர்களை பார்த்து, நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்து பெருசு பெருசா நினைக்கிறோம். ஆனா நாம் உண்மையிலேயே பெருசா பார்த்து பிரமிக்கணும்னா அது நம் தேவனை மாத்திரம்தான். ஹalleluya, ஹalleluya. எப்படி நம்ம பார்த்ததை புரிந்து கொள்ள முடிகிறது? அவருடைய கரத்தின் கிரியைகளை கொஞ்சம் பாருங்க. அதான் வேதம் சொல்லுது, அவருடைய கரத்தின் கிரியைகளை நீ பார்த்தினாவே அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை உன்னால புரிந்து கொள்ள முடியுங்கிறார். அவருடைய கரத்தை அப்படி விரித்திருக்கிறாராம் வானத்தை. அவருடைய படைப்பு, சிருஷ்டிப்பு, அரசாட்சி எல்லாவற்றிலும் அவருடைய கை ஓங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் நினைத்ததை நிர்ணயித்ததை நிறைவேற்றி கொண்டிருக்கிற தேவன். இப்ப சொல்லுங்க, இந்த தேவனை சொந்தமா கொண்டிருக்கிற ஜனம் நீங்களும் நானும். ஹalleluya, ஹalleluya. இப்பேற்பட்ட எல்லாத்துலயும், படைப்பிலையா இருக்கட்டும், சிருஷ்டிப்பிலையா இருக்கட்டும், நம்ம பார்க்கிற அரசாட்சியிலையா இருக்கட்டும், எல்லாவற்றையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற அந்த தேவனுடைய பிள்ளைங்க நீங்கன்னு வேதம் சொல்லுது. இப்ப நமக்குள்ள எப்படி இருக்கணும்? நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஹalleluya. ஒரு மிகுந்த நம்பிக்கையோடு கூட தைரியமானவர்களாக நம்ம இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, இப்ப சொல்ற, இப்ப நம்ம பார்க்கலாம், மனிதர்களுடைய கையின் படைப்பை பத்தி கொஞ்சம் பாருங்களேன். மனிதர்களுடைய அந்த கையின் படைப்பு கிரியைகள் சும்மா நான் ஏசாயா 44 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஐ வாண்ட் எவ்ரிஒன் டு ஓபன் யுவர் பைபிள், டர்ன் டு தி ஸ்கிரிப்சர். நான் எல்லாரும் எடுத்து திறந்து கொள்ளுங்க. ஏசாயா 44வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதுல 6வது வசனத்துல இருந்து அப்படியே எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்படியே ஒரு கொஞ்சம் பேர் மியூட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்படியே வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் வாசிங்க. கொஞ்சம் பேர்லாம் மியூட் எடுத்திருக்கிறீங்க, நான் வாசிக்கணும். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்றாரு. என்னை தவிர ராஜா இல்ல, என்னை தவிர தேவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 8வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்கள் என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? கற்பனையும் இல்லையே. ஹalleluya. நான் உங்களை பார்த்து சொல்லலையாங்கிறாரு. அந்த காலம் முதற்கொண்டு நான் உங்களை பார்த்து சொல்லலையா? நீங்க கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கன்னு நான் உங்களை பார்த்து சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு 9வது வசனத்துல பாருங்க, விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர். ஹalleluya. அவர்களால் இச்சிக்கப்பட வைகள் ஒன்றுக்கும் உதவாது, அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறதென்று தங்களுக்கு வெட்கம் உண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளா இருக்கிறார்கள். ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கும் உதவாத கையின் கிரியைகளை தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு புரியுதா? ஆண்டவரை தவிர, ஆண்டவர் பாருங்க, அவர் மகத்துவமான தேவன். நம்ம கையில கொண்டு செய்கிற ஒன்னும் அப்படி செஞ்சிட முடியாதுங்கிறத அவர் சொல்றாரு. இதோ அவனுடைய கூட்டாளிகள் எல்லாரும் வெட்கமடைவார்கள். தொழிலாளிகள் நரஜீவன்கள் தானே, மனுஷங்க தானே, அவர்கள் எல்லாரும் கூடி வந்து நிற்கட்டும், அவர்கள் ஏகமாய் திகைத்து வெட்கி போவார்கள்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பின்னாடி வாசிச்சீங்கன்னா தெரியும். ஒரு தச்சன் நூல் பிடிக்கிறான், மரத்தை இப்படி செய்யறான், இப்படி எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. அந்த அப்படியே 14, 15 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஒரு மரத்தை எடுக்கிறாங்க, அந்த மரத்தை வச்சு இப்படி எல்லாம் செய்யறாங்க, அதே மரத்தை அடுப்புல போட்டு எரிச்சு அப்பத்தை செய்யறாங்க இப்படின்னு சொல்லி அதை குறிச்சு ஆண்டவர் சொல்றது பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பாருங்க 19வது வசனத்தை வாசிங்க. அதில் பாதியை அடுப்பில் எரித்தேன், அதன் தழலின் மேல் அப்பத்தையும் சுட்டு இறைச்சியும் பொரித்து புசித்தேன். அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரகம் ஆக்கலாமா, ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை. அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை. புரியுதா? நாம நம்ம இந்த காரியங்கள்லாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எப்பேற்பட்ட தேவனப்பா நானு, எப்பேற்பட்ட தேவனா இருக்கிறேன், என்ன காரியத்தை நான் எப்பேற்பட்ட வானங்களை விரித்து பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிற தேவனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்றாரு. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன். இப்பேற்பட்ட தேவாதி தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் மறக்கப்படுவது இல்லை. சொல்லுங்களேன், 3 முறை சொல்ல போறீங்க. 3 முறை எல்லாரும் மியூட் எடுத்து சொல்லுங்க, நான் மறக்கப்படுவது இல்லை, நான் மறக்கப்படுவதில்லை, நான் மறக்கப்படுவது இல்லை, நான் மறக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, அப்பேற்பட்ட தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வத்தையும் படைத்த ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார், சகலத்தையும் படைத்தவராய் இருக்கிறாரு. மனுஷர்களுடைய கையின் ஒரு கிரியை மாதிரி இல்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம பயப்படவும் தேவையில்லை, அது முன்னாடி நம்ம போய் நிற்கவும் தேவையில்லை, எதையும் நம்ம போய் செய்யவும் தேவையில்லை. நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. பல நேரங்கள்ல நம்ம சூழ்நிலைகள் நம்மளுடைய காரியங்களை பார்த்து இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, இந்த மாதிரிலாம் இல்லையே, இப்படி நாங்களா இப்படி இருக்கிறவன்னு சொன்னா அதை குறித்து கவலையே பட தேவையில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் அறியாத ஜனங்கள் நாம் உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் வணங்குகிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், நாம் நம்பி இருக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நம்ம பார்த்து சொல்றார், நான் உன்னை மறக்கல, நான் உன்னை மறக்கல, நீ என்னால தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் உன்னை மறக்கல. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே கர்த்தர். இப்ப சொல்றேன் பாருங்க, இப்ப இந்த காரியங்களை உற்று கவனிங்க. இப்பேற்பட்ட மகத்துவமான தேவன் கிரியைகள்ல அவருடைய கரத்தின் கிரியைகளை பார்த்தோம். என்னென்னத்துல பார்த்தோம்? அவரோட பிரமிப்பா எப்படி பார்க்கிறோம்? படைப்புல பார்க்கிறோம், சிருஷ்டிப்புல பார்க்கிறோம், அரசாட்சியில பார்க்கிறோம், எல்லா விதமான காரியத்திலையும் பார்க்கிறோம். மனுஷனுடைய கையின் காரியங்கள் எல்லாத்திலையும் காட்டிலும் அவர் பெரிய தேவனா இருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்பேற்பட்ட அந்த தேவன் இப்ப நம்ம பார்க்கலாம். நம்ம இப்ப அப்பேற்பட்ட தேவன் என்ன பண்றாரா, மனிதர்களிடத்துல தனது கிரியையை வெளிப்படுத்துகிறாராம். எல்லாரும் சொல்லுங்க, என்னிடத்துல அவருடைய கிரியையை வெளிப்படுத்துகிறார். சொல்லுங்களேன், என்னிடத்துல அவருடைய கிரியையை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய கிரியைய மனிதர்களாகிய நம் மத்தியில, நம் இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறாராம். படிக்க நான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். நான் சொன்னது போல செய்தி நான் உட்காரும் பொழுதே நான் ஆண்டவரே எனக்கு தெரியாது, நான் அப்படியே வரேன், நீங்க பேசணும், புதுசா பேசணும், புதிய காரியங்களா இருக்கணும். நல்ல, அதாவது எத்தனையோ நான் ஒரு கண்ணோட்டத்தோட இல்லை, உங்க வார்த்தைன்னு திட்டமா இருக்கணும், அது இடைப்படணும், அது பேசணும். ஆண்டவரே நீங்க இது எங்களுக்குள்ள ஆணித்தனமாக இது எங்களுக்கு பதியணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட தேவன் உங்களிடத்துல, என்னிடத்துல, மனிதர்களிடத்துல தன்னுடைய கிரியையை பாருங்க வெளிப்படுத்துறாரு. பாருங்க, சங்கீதம் 66:5 வாசிங்க. சங்கீதம் 66:5 வாசிங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனு புத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. மனு புத்திரிடத்துல அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார், அவர் கிரியைகளை செய்கிறவராய் இருக்கிறார், நடப்பிக்கிறவராய் இருக்கிறாராம்.
என்னென்ன எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஆனா இந்த காரியங்களை நீங்க அறிந்து கொள்ளும் பொழுது உங்களிடத்துல ஒரு திடமான, என்னால உறுதியாக சொல்ல முடியும், திடமான உங்களுடைய பார்வை மாறி போகும், திடமான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உண்டாயிடும். அல்லேலூயா. ஓ, இப்பேற்பட்ட தேவன் மனிதர்களுடைய கிரியைகள்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு பார்க்கிறோம். ஓ, இப்பேற்பட்ட கிரியை, படைப்புல, சிருஷ்டிப்புல, அரசாட்சியில, எல்லாவற்றிலும் பயங்கரமான கிரியைகளை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஆராதிக்கிற தேவன், இப்பேற்பட்ட பெரிய தேவன் மனிதர்களிடத்துல கிரியைகளை நடப்பிக்கிறாரா? என்னிடத்துல மகத்துவமான கிரியைகளை எனக்கிட்ட நடப்பிக்கிறாரா என்று சொல்லி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். பிரியமான தேவ ஜனமே, ஏசாயா 43வது அதிகாரத்துல 3வது ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 43:3 வாசிங்க. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். இது வரைக்கும் நான் இந்த அதிகாரத்தை எத்தனையோ முறை வாசிச்சிருக்கிறேன், எத்தனையோ முறை வாசிச்சிருக்கிறேன். உண்மையிலே நான் ஆச்சரியப்படுகிறேன். வேத வசனம் ஒரு வற்றாத ஜீவன் நீரூற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் புதிய புதிய காரியங்கள், புதிய புதிய ஆச்சரியமூட்டுகிற காரியங்கள், யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆச்சரியமான காரியங்கள். இது வரைக்கும் வசனங்கள்லாம் நம்ம கடந்து போயிருக்கிறோம். இந்த அதிகாரத்தை பல 100 தடவை நம்ம வாசிச்சிருப்போம். நம்ம வாசிக்கும் பொழுது, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக, எல்லாரும் சொல்லுங்க, மீட்கும் பொருள். சொல்லுங்களேன், மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. மீட்கும் பொருள், மீட்கும் பொருள், சொல்லுங்க. மீட்கும் பொருள், மீட்கும் பொருள். மீட்கும் பொருளாக ஆண்டவர் என்ன பண்றாரா? எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேங்கிறார். இங்க சொல்றாரு, உன்னை மீட்கிறதுக்காக நான் ஒண்ணு பண்ணி இருக்கிறேங்கிறார். அதான் மீட்கும் பொருள். பாருங்களேன், 21 நீதிமொழிகள் 21:18 வாசிங்களேன். நீதிமொழிகள் 21:18. நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருள் ஆவார்கள். புரியுதா உங்களுக்கு இந்த வார்த்தைக்குரிய அர்த்தம்? நீதிமானுக்கு பதிலாக, பதிலாக, in the place of a righteous man, நீதிமானுக்கு பதிலாக, அவனுக்கு நேரிட வேண்டியதற்கு பதிலாக, நீதிமானுக்கு பதிலாக, துன்மார்க்கனுக்கும் செம்மையானவருக்கும் பதிலாக துரோகி மீட்கும் பொருளாவார்கள். இப்ப பாருங்க, இந்த என்ன அப்படின்னா ransom, இங்கிலீஷ்ல ransom, மீட்கும் பொருள். ஒருவேளை இந்த ஒரு கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துல நமக்கு இந்த மாதிரி கிட்னாப்லாம் நிறைய கிட்னாப் பண்ணிட்டு போன் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்க பையனை நீங்க திரும்ப நீங்க மீட்டு கொள்ளணும்னா என்ன பண்ணணும், இவ்வளவு ஒரு பணத்தை நீங்க கொண்டு வரணும். கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்க பையனை நீங்க மீட்டுக்கலாம். அவனுக்கு மீட்பாக நீங்க என்ன பண்ணணும், மீட்கும் பொருளாக ஒரு பணத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் நம்ம இது பண்ணிருக்கோம் இல்லையா, பார்த்திருப்போம். ஒருவேளை நீங்க இதெல்லாம் பார்த்திருக்கலாம் மூவிஸ்ல. அப்ப இல்லைன்னா என்ன, இப்பயும் நம்ம இந்த காலகட்டத்திலையும் பார்க்கிறோம், ஒரு நபர் ஏதோ ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு, ஜெயில சிக்குண்டு அவருக்கு ஒரு பெரிய தண்டனை வரப்போகுது அப்படின்னா, நான் ஒரு பெரிய தொகையை மீட்கும் பொருளாக செலுத்தி அவர் அந்த தண்டனையிலிருந்து நம்ம மீட்டு கொள்ள முடியும். சில தீர்ப்புகளுக்கு அப்படி சொல்லுவாங்க, செலுத்த முடியலன்னா நீ இந்த தண்டனை என்ன பண்ணணும், அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா இந்த தொகையை, இப்பேற்பட்ட காரியத்தை நீ செலுத்திட்டீனா அது உனக்கு மீட்கும் பொருளாக மாறிடும். நீ என்ன பண்ணிடலாம், இந்த தண்டனையிலிருந்து நீ தப்பிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்க, ransom, மீட்கும் பொருளாக ஆண்டவர் என்ன பண்றாரா, இந்த இடத்துல இந்த சிறையிருப்புல, பாபிலோனிய சிறையிருப்புல இருக்கிற இந்த ஜனங்களை அவர் மீட்கிறதற்காக அவர் என்ன பண்றாரா, இந்த இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன்னதமான இரட்சகருமாய் இருக்கிற தேவன் என்ன பண்றாரா, மீட்கும் பொருளாக இந்த கோரேசுக்கு எகிப்தையும்
எகிப்தையும் எத்தியோப்பியாவையும் அவனுக்கு ஈடா கொடுக்கிறாராம். கொடுத்து தன்னுடைய ஜனங்களை மீட்டெடுக்கிறாராம். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஹalleluya. எல்லாரும் உற்சாகத்தோடு கூட எவ்வளவு பெரிய தேவன் பாருங்களேன், எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுக்கிற தேவன் அவ்வளவு ஒரு பெரிய தேவனா இருக்கிறார். உங்களை மீட்டெடுக்க, ஐயோ நம்மளை மீட்டெடுக்க அப்படி ஒரு விலைய கொடுக்கிறவரா இருக்கிறார். ஏசாயா 45 அந்த 14வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது வாசிங்க ஒருத்தர். 45:14. 16 14. 14. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரே அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இப்படி இந்த கோரேச குறிச்சு இந்த அதிகாரத்துல 45 வாசிக்கும் பொழுது, நான் சொன்ன மாதிரி உனக்கு இதெல்லாம் நான் என்ன பண்ணிடுவேன், எகிப்தின் சம்பாத்தியம் எத்தியோப்பாவின் வர்த்தகம் இதெல்லாம் நமக்கு பாருங்க இப்படி சொல்லி தன்னுடைய ஜனங்களை என்ன பண்றாரு, ஜனங்களை மீட்கிறவரா இருக்கிறாராம். 13வது வசனத்தை வாசிங்க. அதுக்கு முன்னாடி வசனம், நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya. பாருங்க, என்னுடைய ஜனங்களை அவன் விடுதலையாக்கிடுவான். அவன் அதுக்கு நான் மீட்பு பொருளாக கொடுக்கிறேன்றாரு. இன்றைய நாட்கள்ல தேவன் நம்ம புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்துல நம்ம இருக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்துல இருக்கிற உங்களை பாருங்க, நமக்கு ஆண்டவர் என்னவா இருக்கிறார் தெரியுமா? He is our savior. ஹalleluya. அவர் நமக்கு மீட்பின் பொருளாக இருக்கிறார். மார்க் 10:45 வேகமா எடுத்து வாசிங்க. இனி ஒருத்தர் 1 தீமோத்தேயு 2:6 எடுத்துக்கொள்ளுங்க. ஒருத்தர் மார்க் 10:45 எடுத்துக்கொள்ளுங்க. வாசிங்க. மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஹalleluya. மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டு இருக்கிறார். ஹalleluya. நம்மளிடத்துல மனிதரிடத்தில் தேவனுடைய கிரியை என்று சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம். தேவன் அப்பேரெல்லாம் படைப்புல அப்படி இப்படி எல்லாம் பார்க்கிற இப்பேற்பட்ட மாபெரும் தேவன் மனுஷரிடத்துல தம்முடைய கிரியையை வெளிப்படுத்துகிறார். அவரே தன்னை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்து உங்களை எண்ணி மீட்டு இருக்கிறாராம். 1 தீமோத்தேயு 2:6 என்ன இருக்கு? 1 தீமோத்தேயு 2:6 வாசிங்க வேகமா வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:6. எல்லாரையும் மீட்பு பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஹalleluya. எல்லாரையும் சொல்லுங்க. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. ஒப்பு கொடுத்த மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து. ஹalleluya. நம்ம எல்லாரையும் மீட்கும்படியாக அவரையவே கொடுத்துட்டார். அவர் ஒரு விலைக்கிரயத்தை கொடுத்திருக்கிறாரு. எல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம இடத்துல கிரியையை காண்பிக்க விரும்புகிறார். நம்மளுடைய மனிதர்கள் மத்தியில் அவருடைய கரத்தின் கிரியையை வெளிப்படுத்த விரும்புகிறார். நம்மை அவர் நேசிக்கிறார். நம்மை அவர் நடத்த விரும்புகிறார். நம்மை புறக்கணிக்க அவர் விரும்பல. பாருங்க, இது நம்மளால முடியாது. சங்கீதம் 49 7-8 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 7-8 ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்திலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. நம்மளால நம்மளுடைய சகோதரிகளை காப்பாற்றுவதற்கு மீட்கும் பொருளாக மீட்கும் படிக்கு நம்மள ஒப்பு கொடுக்க முடியாது. நமக்கு தேவனே அதை நமக்கு மீட்பின் பொருளாக அவரையே ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். மனிதரிடத்தில் தேவனுடைய கிரியையை அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். He is our ransom. Hallelujah. Hallelujah. அவர் நமக்கு
மீட்பின் பொருளாக அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்திருக்கிறார் பாருங்க. அப்ப நம்ம என்ன நம்ம நம்பணும்னா, ட்ரஸ்ட் காட்ஸ் டெலிவரன்ஸ். ஆண்டவருடைய அந்த டெலிவரன்ஸ், விடுதலை ஆக்குகிற அந்த விடுவிக்கிற அந்த காரியத்தை நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஏசாயா 45:19 எல்லாரும் வாசிங்க. 45:19 வாசிங்க. அருமையான ஒரு வசனம். ஏசாயா 45:19. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. விருதாவாகவா என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்த மனவைகளை அறிவிக்கிற கர்த்தர். விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதில்லை. விருதாவாக அப்படின்னா என்ன? சும்மா எந்த ஒரு யூஸ்மே இல்லாம சும்மா. அப்படி நான் சொல்லலையே. உனக்காக நான் என்னையே மீட்பா கொடுக்கிறேன், உன்னுடைய காரியங்களை நான் நடத்துறேன், உன்னை காப்பாற்றுறேன், உன்னை நீர்ப்பாய்ச்சி உன்னை நான் நடத்துவேன், உனக்கு தேவையான காரியங்களை செய்வேன், நான் உன்னோடு கூட உடன்படிக்கை போடுறேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை விடுவிப்பேன், உன்னை காப்பாற்றுவேன், ஆபத்துல நான் கூட இருப்பேன், எல்லாவற்றிலும் எல்லாமுமாக நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. விருதாவா யதார்த்தமான காரியங்கள் அவர் என்ன பண்றாரா? பேசுறாரா? யதார்த்தமா சொல்றாரா? ஏன்னா இதெல்லாம் மனிதர்களுக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும். பிரச்சனை, போராட்டம், துன்பம், கஷ்டம், அதுல உதவி இல்லாம அப்படியே நிர்கதியா விடுகிற தேவன் நம் தேவன் அல்ல. அதில் நம்மை மீட்கும் பொருளாக, மீட்பாக அவர் வந்த தேவன் அவருடைய கிரியைகளை நம்மளுடைய வாழ்க்கையில காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உடன்படிக்கையின் தேவன். நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள். நமக்கு வாக்குத்தத்தம் சொந்தமாக இருக்கிறது. ஆதியாகமம் 28:14-15 வேகமா எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 28 அதுல 14-15. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிகளுக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகும் இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். ஆபிரகாம் இடத்துல கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கையை மீறாத தேவனாய் இருக்கிறார். அவருடைய கரத்தின் கிரியையை இன்றைக்கும் நம் மத்தியில செய்ய அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். பூமியின் வம்சங்கள் எல்லாம் அவனுடைய சந்ததிக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம். நீங்களும் நானும் ஆபிரகாமுக்குள்ளாக இயேசுவின் மூலமாக இயேசுவோடைய சந்ததியா இருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இருக்கிற வரைக்கும் என்ன பண்றாரு பாருங்க. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். மத்தேயு 7:8 சொல்லுது வசனம், தேடுங்கள் அப்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் உனக்கு மீட்பின் பொருளாக இருக்கிற என் கிரியைகளை உன்னுடைய வாழ்க்கையில நான் காண்பிக்கிறேன். இன்றைக்கும் நான் காண்பிக்கிறேன். ஹல்லேலூயா. அவரே நமக்காக மீட்கும் பொருளானார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் முடிக்கிறேன். லூக்கா 13வது அதிகாரத்தை அப்படி திருப்பி மாத்திரம் வச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்றது அப்படியே பாருங்களேன். லூக்கா 13வது அதிகாரத்தை எல்லாம் திருப்பி வச்சுக்கிட்டீங்களா? அதுல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்படியே அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு ஆலயத்துல, அந்த ஆலயத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, காரியத்தை செய்தி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப 18 வருஷமா பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவிய இருக்கிற ஒரு ஸ்திரீ வந்து என்ன பண்றா, அவரிடத்துல வர கூனியா இருக்கிறா. 18 வருஷமா பிசாசோட காரியம், அவளை பலவீனப்படுத்தி கட்டி வச்சிருக்கிற ஒரு ஸ்திரீ அங்க வரா. ஆண்டவர் அவளை பார்த்த உடனே அவர் சொல்றாரு, ஆண்டவர் அவளை அழைச்சி சொல்றாரு, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து நீ என்ன பண்ண போற, நீ விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லி அவள் மேல அவருடைய கைகளை வச்சாரு. உடனே அவ என்ன ஆயிட்டா, அவளுடைய அந்த காரியத்துல அப்படியே அந்த கூன் அப்படியே அதுல இருந்து நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறவளா இருக்கிறார். நினைச்சு பாருங்க, 18 வருஷம். யோசிச்சு பாருங்க, நம்மளால கொஞ்ச நேரம் இப்படி குமிஞ்சிட்டு அப்படி முதுகு அது எப்படி இருக்கு,
இல்லைன்னா குமிஞ்சிட்டு எதையாவது நம்மளால பண்ண முடியுமா? எதையாவது காரியத்தை செய்ய முடியுமா? 18 வருஷமா அவளை போட்டு அவளை படுத்தி இருந்த அந்த பொல்லாத அந்த பிசாசோட காரியத்துல இருந்து ஆண்டவர் விடுதலை செய்யறாரு. எல்லாரும் நீங்க எப்படி ஓய்வு நாள்ல செய்யலாம் ஊனு எல்லாம் சண்டைக்கு எல்லாம் கேக்குறாங்க, எல்லாம் இவர முகாந்திரத்தை கண்டுபிடிக்க பாக்குறாங்க. அப்ப ஆண்டவர் பிரதியுத்தரமா சொல்றாரு, நீ எதையாவது எருது காலை ஏதாவது ஒண்ணு விழுந்துருச்சுன்னா அதை போய் நீ காப்பாத்த மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க 16வது வசனத்தை வாசிங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். ஹல்லேலூயா. சாத்தான் 18 வருஷமா கட்டி இருந்த யார் இவள்? ஆபிரகாமின் குமாரத்தி. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறோம், ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், நம்மளுடைய குடும்பங்கள் நம்ம எல்லாம் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு? உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நாம் எல்லாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு உரிமையான ஒரு தேவ ஜனமா இருக்கிறோம். அவர் நம்மை விட்டு விலகல, நம்மை கைவிடல. அவருடைய கரத்தின் கிரியைகளை இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல அவர் அப்படியே காண்பித்து கொண்டே இருக்கிறார். அவர் கட்டுகளில் இருந்து விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். நம்மளுடைய சூழ்நிலைகள்ல இருந்து விடுவிக்க விரும்புகிறார். நம்மளுடைய பாருங்க, அவர் சொல்றது பாருங்க, அவங்க பண்றாங்க. அவர் அப்படி சொன்னப்போ அவர் 18 வருஷமா இப்படி பிடியில இருக்கிறாளே, இவளை விடுவிக்காம நான் எப்படி விடுவேன்? இந்த கட்டுகளில் இருந்து விடுவிக்க வேண்டியது அவசியம் இல்லையா என்பதை அவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவன் இப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்து விடுவிக்க விரும்புகிறார். நம்ப வேண்டும் பிரியமான தேவ ஜனமே. எல்லாரும் நம்பிக்கையோடு கூட அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபிக்க போறோம். 2 நிமிஷம் முடிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாருங்க, அந்த அடுத்த வசனத்துல சொல்லுகிறது, இதையெல்லாம் கேட்ட உடனே அப்படியே அந்த ஜனங்களுக்கு எல்லாம் அவரால் செய்யப்பட்ட இந்த சகல மகிமையான செய்கைகளை பார்த்த உடனே சந்தோஷப்படுறாங்களா. அவர்களால் அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்படி போல நான் உங்களையும் என்னையும் கர்த்தர் சந்தோஷத்தினால அவர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நிரப்ப போகிறார். எல்லாம் நம்பிக்கையோடு கூட கண்களை மூடி நல்லா ஆராதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஓர கரபதுன மர்பர சந்தர கலபதன. எல்லாரும் 2 நிமிஷம் தான். எல்லாரும் நல்லா விடுதலையோடு கூட அவருடைய கரத்தின் கிரியைகள், அவருடைய கரத்தின் கிரியைகள் எப்பேற்பட்ட தேவன் அவர், அவருடைய கிரியைகள் தேவனுடைய கிரியைகள் என்று சொல்லி பார்த்தோம். ஹல்லேலூயா. படைப்புல, சிருஷ்டிப்புல, அரசாட்சியில எல்லாவற்றிலுமே கிரியை செய்கிற தேவன். அவர் பயங்கரமான தேவன், பராக்கிரமமான தேவன், எல்லாவற்றுக்கும் மேல தேவாதி தேவனாய் இருக்கிறார். மனுஷனுடைய கையின் கிரியைகளை போல அல்ல, அவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவாதி தேவனாய் இருக்கிற அந்த தேவன், அந்த மகத்துவமான தேவன் இன்னைக்கு உங்களையும் என்னையும், உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உங்களிடத்தில் அவருடைய கிரியைகளை, நம்ம இடத்துல அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். மீட்பின் பொருளாக, அந்த மீட்பின் பொருளாக, உன் ஜீவனுக்கு ஈடாக, உன்னுடைய காரியத்துக்கு ஈடாக, நமக்கு ஈடாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க எதையாவது நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நமக்கு ஈடாக காரியத்தை கர்த்தர் செய்து இருக்கிறார். அவர் நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய கஷ்டம், நம்மளுடைய அடிமைத்தனம், நம்மளுடைய நுகத்துக்கு ஈடாக அவர் ஒரு காரியத்தை, விளை கிரயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நமக்கு கிரியை, நம்ம மத்தியில நமக்காக ஒரு கிரியை செய்ய அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Jesus. எல்லாரும் 2 நிமிஷம் நல்ல மியூட் எடுத்துட்டு துதிங்க பார்க்கலாம். Thank you அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா, உங்க நாமத்தில் நடக்குது, நோய்கள் தீருது, பேய்கள் ஓடுது, பாவங்கள் பறந்தோடுது. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.
கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இப்பொழுதும் அப்பா தகப்பனே எங்கள் மத்தியில கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறீங்க. கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறீங்க. எங்கள் மத்தியில அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறீங்க. ஓ அப்பா இங்க கூடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் அப்பா எங்க எல்லாரையுமே உங்களுடைய பாதத்துல நாங்க சமர்ப்பித்து அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எல்லாரும் கேட்கலாமா? அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் மத்தியில கர்த்தர் கிரியை செய்வீராக. உங்களுடைய பராக்கிரமமான கரம் எங்கள் மத்தியில கிரியை செய்யட்டும். எங்களுக்காக பலியானீரே, எங்கள் சார்பில பலியானீரே, அப்பா எங்களுக்கான விலை கிரயமானீரே, எங்களுக்காக தகப்பனே எங்களுடைய மீட்கும் பங்கானீரே. ஹalleluya ஹalleluya. ஓ தகப்பனே அப்பா எங்களை விடுவிக்க, அப்பா எங்களை அப்பா கர்த்தாவே நீங்க எங்களோட எல்லா விதமான இக்கட்டுகள் கட்டுகள்ல இருந்து எங்களை நீக்கி எங்களை கட்டுகளை முறிக்க கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறீரே. உமக்கு அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படியே காரியங்களை நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வல்லமையுள்ள பராக்கிரமமான கரத்துக்குள்ளாக எங்களை நாங்கள் அப்பா ஒரு விசையாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென்.